الحمد لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وتحسبهم أيقاظا وهم رقود ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوصيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا. صدق الله العليم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من عرف نفسه فقد عرف ربه. நிறையுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏகவனோடு சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வாழும் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே தீனுடைய விஷயங்களையும் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அடிக்கடி வழங்கி கொண்டிருக்கிறான். தொடர்ச்சியாக அவனுடைய தீனுடைய விஷயங்களை அதிகமாக கேட்கக்கூடிய, விளங்கக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய, அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்திருப்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த சூராவினுடைய பேர் கஹுப் சூரா. கஹுப்னா குகை அப்படின்னு அர்த்தம். அதுல ஒரு வசனம் நாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நபியை பார்த்து அல்லாஹ் பேசுறான். தஹஸபுஹும் ஐகாலன் வஹும் ருகூத். குகைவாசிகள் இருக்கிறாங்களே 7 பேர், குகையில இப்பொழுதும் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ரொம்ப வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. 309 வருஷம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு விழிச்சு பார்த்தாங்க, வெளியில போனாங்க. 309 வருஷத்துக்கு பிறகு நிலைமைகள் எல்லாம் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. மீண்டும் குகையிலேயே மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ன வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியிடத்தில் பேசுகிறார் திருவசனத்தின் மூலமாக. நபியே, தஹஸபுஹும் ஐகாலன் வஹும் ருகூத். அவர்கள் விழித்த நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் விழித்த நிலையில் இருந்து கொண்டிருக்க நீங்கள் அவர்களை தூங்கியவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர்களுடைய கண்களோ விழித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்னு தள்ளிமுகம் தாத்தல் யமீனி வராத்த ஷிமால். இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் நாம் அவர்களை புரட்டி கொண்டிருக்கிறோம், பூமி தின்று விடாமல் இருப்பதற்காக. ஒரே இடத்துல அப்படியே அசைவே இல்லாம இருந்துச்சுன்னா அது தொடர்ச்சியான அவர்களுடைய உயிரோட்டத்திற்கு உசிதமா இருக்காது. நாம் தான் புரட்டி கொண்டிருக்கிறோம். வகல்புஹும் பாசித்துன் திராஹைஹி பில் வஸீத். அவர்களோடு சேர்ந்து கொண்ட நாய் பாசித்துன் தன்னுடைய திராஹைஹி 2 உள்ளங்கால்களை வாசலின் பக்கம் வைத்ததாக, விரித்து வைத்ததாக அவர்களோடு சேர்ந்து கொண்ட நாயும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. லவித்தலாட்ட அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரா. அந்த காட்சியை நீங்கள் உற்று நோக்கினால் பின்னோக்கி விரண்டு ஓடுவீர்கள். வலமுலித்த மின்ஹும் ருஅபா. அந்த அளவுக்கு அந்த காட்சி உங்களுடைய உள்ளத்தை அச்சத்தால் நிரப்பிவிடும் என்று சொல்லி அந்த ஆயத்தை முடிக்கிறார். அது ஒரு நீண்ட வரலாறு. குகைவாசிகளை பற்றிய முழு வரலாறை சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இதை நான் எடுத்துக்கல.
வசனத்தில் இந்த 7 புகைவாசிகளை பற்றியும் நாயை பற்றி சொல்லப்படுகிறது. அதுல நாய்ங்கிற ஒரு பிராணி அல்லாஹ்வுக்கு அங்கே கொண்டு வர்றாங்க. அவனுடைய திருமறை வசனத்துல எல்லாமே அவனால படைக்கப்பட்ட படைப்பினங்கள் தான். நாய் என்று சொன்னாலே அது வீட்டிலே வளர்ப்பதற்கு தகுமானதல்ல. ஒரு அசுத்தமான பிராணி, ஒரு அற்பமான பிராணி, இப்படித்தான் ஷரியத் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. யாருடைய வீட்டிலையும் வச்சு வளர்க்க முடியாது, வளர்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பிராணி திருமறை வசனத்திலே பேசப்படுகிறது. புகைவாசிகளுடைய வரலாறு தனி. அங்கே நாய் என்ற அந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. அந்த 7 புகைவாசிகள் அப்படின்னு சொன்னா அதை பற்றி எதுவுமே சொல்லாம போனாலும் அது சரியா இருக்காது. சுருக்கமாக சொல்லுகிறேன். தக்கியானுஸ் என்கிற ஒரு அரசர் ஷிர்க் செய்யும்படியாக அந்த 7 பேரை வற்புறுத்தினார். மறுக்கும் பட்சத்திலே உடைமைகளை எல்லாம் அபகரித்தார். அவருடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்து விடாமல், மிரட்டலுக்கு பயந்து விடாமல், தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி துருக்கிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். என்ஹாயூஸ் என்ற மலைப்பக்கமாக சென்றார்கள். அங்கு தென்படக்கூடிய ஒரு குகையிலே தஞ்சம் புகுந்தார்கள். அல்லாஹ்வுக்காக அவர்கள் வெளியில் கிளம்பி சென்றது. வேற எந்த நோக்கத்துக்காக இல்லை. இருக்கும் இடத்திலிருந்து வெளியேறி சென்றது, குகை நோக்கி சென்றது எல்லாம் அல்லாஹ்வுக்காக, தன் ஈமானை பாதுகாப்பதற்காக. போற வழியில ஒரு நாய் இடையில சேர்ந்துச்சு. அவர்களுடைய சேர்ந்து போகுது. எவ்வளவோ துரத்தி பார்த்தாங்க, அது போகல. நான் வாசல்லையாவது கிடப்பேனே தவிர போக மாட்டேன் அப்படின்னு புகை வாசல்லையே கிடந்துச்சு. அதனால தான் பில் வசீதுங்கிறாங்க. வாசலை நோக்கி வாசல் வழியாக தன்னுடைய 2 முன்னங்கால்களை விரித்து அவர்களோடு சேர்ந்து அந்த நாயில் தூங்கிவிட்டது. இப்ப இனிமே கியாமத்தினாலதான் முடிக்கணும். எல்லாரையும் எழுப்பும் போது அல்லாஹ்வுல அவர்களையும் எழுப்புவான். அது வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த காட்சி ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ஏன் தெரியுமா? இறுதி நாள் வரை யாரும் அவரிடத்திலே நெருங்காமல் இருப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு மிரட்சியான ஒரு காட்சியை அவர்கள் தூங்கக்கூடிய உருவத்தினுடைய, தோற்றத்தினுடைய, இடத்தினுடைய சூழ்நிலைய காட்சியை பிரம்மாண்டமாக்கி வைத்துதான் வைத்திருக்கிறார். தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா பின்னோக்கி விரண்டு ஓடி விடுகிறது. உள்ளத்திலே அச்சம் நிரம்பி போய்விடும். முளைவித்தம் என்று உருவாகும். ஏன்னா இறுதி நாள் வரை யாரும் அவங்களிடத்தில் நெருங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்று. ஆக இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலேயே ஒரு இடம் இருக்கிறது, ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்களை பற்றி ஒரு தனி சூறாவிலேயே அல்லாஹ் புகைவாசிகள் என்பதாக பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாயை பற்றி சொல்லுகிற பொழுது அது சொர்க்கம் செல்லும் என்பதாக சொன்னார். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய, சொர்க்கத்தினுடைய நன்மாராயம் கூறப்பட்ட திருமறை வசனத்திலே இடம்பெற்ற நாய் என்று சொன்னால் அப்ப அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்ய, ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? நாயினுடைய சுபாவங்கள் என்ன, நாயினுடைய குணபாடுகள் என்ன, அவைகள் நமக்கு போதிக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை கவனத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இன்றைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். பல குணங்கள் இருக்கிறது. ஒரு 10 குணங்கள் மட்டும் என்னன்னு பார்த்துக்கிறோம். முதலாவது குணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை வளர்க்கக்கூடிய எஜமானனை நாய் அறிகிறது. அறிவதோடு மட்டுமல்ல, தன்னுடைய எஜமானுடைய சமிங்கைகளை கூட தெரிந்து கொள்கிறது. அவருடைய சைக்கினையை கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. தன் எஜமானனை அறிகிறது. இது ஒரு நல்ல குணம். ஒரு இறைநேசராக இருக்கக்கூடியவர், இறை அடியாராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய எஜமானனை அறிந்து கொள்ள வேண்டும். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பா. விசுவாசி சொல்லியிருக்காங்க, யார் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் இறைவனை அறிந்து கொண்டான். தன்னுடைய படைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்தவன் அல்லாஹ்வுடைய வல்லமையை அறிந்து கொள்வான்.
அது எப்படி தன்னுடைய எஜமானன் அறிந்து கொள்வதோ அதே போல ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய எஜமானுடைய செய்கினைகளை கூட அறிந்து கொள்கிறது. அதே போல அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களாக இருந்தாலும் சரி, இதர பல நபிமொழிகளாக இருந்தாலும் சரி, வெறும் டிரான்ஸ்லேஷன்ல மட்டும் இருந்துகிட்டு கூடாது. அதையும் தாண்டிய ஒரு செய்கினை சமிக்கை இருக்கிறது. இது எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது, ஏன் சொல்லப்படுகிறது என்கிற ஒரு பேணுதலான ஒரு சிந்தனையோடு, பூரணத்துவ சிந்தனையோடு அணுக வேண்டும். அதுதான் உண்மையிலேயே தன்னுடைய எஜமானனை அறிவது என்பதால். லா தஅகுலு ரிபா, அல்லாஹ் சொல்ற ஆயத்துல, வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள். இப்போ வட்டியை வச்சு நம்ம சாப்பிடதான் கூடாது. வீடு கட்டிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், அப்படியே சிந்திக்கிறது. வட்டியை புசிக்காதீர்கள் என்றுதானே சொல்கிறான். அப்போ சாப்பாடுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிற கூடாது, மற்ற செலவுகளுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அப்படியே வழங்குறது. டிரான்ஸ்லேஷனையும் தாண்டி தன்னுடைய எஜமானன் இதை கொண்டு என்ன சொல்ல வருகிறார், எஜமானனை அறிவதோடு நிற்காமல் செய்கினையை கூட புரிந்து கொள்கிறது. அந்த ஒரு குணம் வேணும். எஜமானுடைய நாட்டம் என்ன தெரிந்து கொள்கிறது. அதே மாதிரி தன்னை படைத்த இறைவனுடைய நாட்டத்துக்கு தகுந்தவாறு தன்னுடைய தேட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர தன்னுடைய தேட்டத்துக்கு தகுந்தது மாதிரி இறைவனுடைய நாட்டத்தை மாற்ற முயற்சிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய குழப்பம் இதனால வருது. தான் ஒரு முடிவை பண்ணிடுறது, அதுக்கு தகுந்தது மாதிரி சரியத்தில் எங்கேயாவது ஓட்டம் இருக்குதான்னு பார்க்கறது, வழி இருக்குதான்னு பார்க்கறது. இதுல வரக்கூடிய குழப்பங்கள் தான் நிறைய தீன் சம்பந்தப்பட்ட, மார்க்க சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்து முரண்பாடுகள், வேறுபாடுகள். தன்னுடைய எஜமானுடைய நாட்டம் என்ன அறிந்து கொள்வது, அவனுடைய வாசனையை கூட நுகர்ந்து கொள்வது. இருட்டில் வந்தாலும் சரி, எஜமா வர்றான், வாசனையை வைத்து கூட தன்னுடைய எஜமானை அறிந்து கொள்வது. எஜமானை அறிந்து வைத்திருப்பதிலே அவ்வளவு ஷார்ப். இது போன்ற ஒரு ஷார்ப்பு நமக்கு வேணும். அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. இப்படி அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, அணுவாக அறிந்து கொள்கின்ற இந்த விஷயத்துக்கு பேருதான் மாரிஃபா என்பதாக சொல்லுவாங்க. மாரிஃபத்து பில்லாஹ். இந்த ஒரு குணம் ஒரு அடியானுக்கு ஒரு பட்சத்திலே அதைத்தான் மாரிஃபா என்பதாக சொல்லுவாங்க. தன் எஜமானுடைய குரலை, விருப்பத்தை, சமிகைய, நடத்தைய, நாட்டத்தை எல்லாவற்றையும் சூழ்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு குணம். இது ஆன்மீகத்தினுடைய உயர்நிலை. ஒரு அடியானிடத்தில் இது வந்துவிட்டால் அல்லாவை பொறுத்தமட்டிலே ஆன்மீகத்திலே இது ஒரு உயர்ந்த ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த நாய் தன்னுடைய எஜமானிடத்துல தான் எதிர்பார்க்கும், மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்காது. எஜமா எனக்கு என்ன தரப்போறான், எனக்கு என்ன கொடுக்க போறான், அதனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தன்னுடைய எஜமானை நோக்கி இருக்கும். இது போன்ற ஒரு அடியானுக்கு தன்னுடைய எஜமானான அல்லாஹ்விடத்தில் மட்டுமே எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதுதான் தவக்கல். அது உயர்ந்த படித்தரம், அது உயர்ந்த நிலை, இது உயர்ந்த படித்தரம். இப்படி ஒரு குணாதிசயத்தை அல்லாஹ் தஆலா அந்த பிராணியிடத்திலே வைத்திருக்கிறார். இரண்டாவது குணம் என்ன அப்படின்னு சொன்னா, எக்காரணத்தை கொண்டும் அது வளரக்கூடிய, வசிக்கக்கூடிய, இருக்கக்கூடிய தன் எஜமானுடைய வீட்டை வாசலை தாண்டாதார். அதுக்குன்னு இருக்கக்கூடிய எஜமானுடைய வீட்டிலேயே இருப்பதைத்தான் அதிகமாக விருப்பப்படும். அதாவது ஒரு முஃமினுக்கும் முனாஃபிக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுவாங்க. பள்ளிவாசலை பொறுத்தளவுல, பள்ளிவாசலை நேசிக்கிறத பொறுத்தளவுல, ஒரு முஃமினை பொறுத்தளவுல பள்ளிவாசல் என்பது தண்ணீரிலிருந்து வெளியேற்றப்பட்ட மீனை போன்றது. தண்ணியிலிருந்து மீனை வெளியேற்றிட்டீங்கன்னா எப்படா மறுபடியும் தண்ணிகளை போகணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு அதுக்கு இருக்கும். இப்படித்தான் ஒரு முஃமினுக்கு பள்ளிவாசலை பற்றிய விஷயம், பள்ளியினுடைய தொடர்பை பற்றிய விஷயம், மீண்டும் பள்ளிக்கு போக வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருக்கும். அதுக்காக வேண்டி வேற எதுவும் ஈடுபடக்கூடாது என்ற அர்த்தத்தில் அல்ல, வேறு எதிலே ஈடுபட்டு இருந்தாலும் கூட பள்ளியை நோக்கிய சிந்தனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். நாப்பிக்க பொறுத்தளவில் எப்படின்னா கூண்டுல அடைப்பட்ட பறவையை போல எப்படா வெளியே போகணும் அப்படின்னு துடிக்கும். நாப்பிக்க அப்படித்தான் சிந்திப்பான். பள்ளிவாசலை விட்டு எப்ப வெளியே போதும், விட்டா போதும், வந்ததே பெரிய விஷயம், இதுல இருந்துகிட்டே வேற இருக்கணுமா அப்படின்னு விட்டவொன்னு ஓடுற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். இதான் முனாஃபிக்குகளுக்கு பள்ளிவாசலை பற்றிய ஒரு சிந்தனை. அந்த மாதிரி அது இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே தொடர்ந்து இருப்பதைத்தான் அது விடும். அடிச்சு விரட்டினா கூட போகாது.
அடிச்சு விரட்டினா கூட போகாது. அதே மாதிரி பலதரப்பட்ட சோதனைகளை, துன்பங்களை, கவலைகளை, நெருக்கடிகளை, வறுமையை, பசிய, பட்டினிய நாயை அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அது தன்னுடைய எஜமானுடைய வீட்டை விட்டு போறது இல்லையே. அதே மாதிரி நம்மளும் பலியாசலை விட்டு அகன்று விடக்கூடாது, கலண்டு விடக்கூடாது, தொடர்பு அருந்து விடக்கூடாது. கொடுத்தா ஒரு மாதிரி, கொடுக்கலைன்னா ஒரு மாதிரியா, வசதியா வச்சிருந்தா ஒரு மாதிரி, வறுமையில் இருந்தா ஒரு மாதிரியா? அது என்ன ஈமான்? அது என்ன இறை நேசம்? அது அடிச்சு வரட்டினாலும் போகாது. அதே மாதிரி எத்தனை துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டாலும் சரி, சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் சரி, பள்ளியினுடைய தொடர்பு அருந்து போய்விடக்கூடாது, இபாதத்தை கலந்து விடக்கூடாது, இறை சிந்தனை நின்று போய்விடக்கூடாது என்கிற இந்த ஒரு குணத்தினுடைய ஒரு படிப்பனையும் இதிலே நமக்கு அடங்கியிருக்கிறது. மூணாவது, அடுத்து பாருங்க, தன்னுடைய உயிரே போனா கூட எஜமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த நேசமும் பாசமும் அதனுடைய உள்ளத்தை விட்டு அகல, அதுக்காண்டி உயிரை கொடுக்க கூட இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய பிரியத்தை மையமாக வைத்து தன் உயிரை இழப்பதற்கு தயாராக இருந்தாங்கிறது மட்டும் இல்லை, எத்தனை உயிர்களை அல்லாஹ் கொடுத்தாலும் அத்தனை உயிர்களையும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக இழக்க தயார் என்கிற ஒரு நிலையில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அடுத்த மூணாவது ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாய் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த வீட்டில், அந்த இடத்துல எஜமான் தஞ்சம் இருந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல இது ஏன் இடம் அப்படின்னு சொந்தம் பண்ணாரு, சொத்துரிமை கேட்காரு. எத்தனை பல வருடங்கள் அங்கே இருந்தாலும் சரி, இத்தனை வருஷமா இந்த வீட்டில் நான் இருந்திருக்கிறேன், இந்த வீடு எனக்கு சொந்தமாகி போச்சு, இதில் எனக்கு சொத்துல உரிமை அப்படின்னா அது கேட்காது. அந்த சுபாவம் இல்லை. அந்த அற்பமான சிந்தனை மனிதனுக்கு கூட வரும். ஒரு வளர்ப்பு மகன் வீட்டில் வச்சு வளர்த்துருப்பாங்க. அவன் ஆளாயி பெருசியாக கௌரவமானதுக்கு பிறகு யார் அவனை வளர்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரான சிந்தனையில் இருந்துகிட்டு இருப்பான். அத்தனை வருட காலமாக வளர்த்தாங்களே அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை எல்லாம் சுக்குநூறாக்கிட்டு அவங்களுக்கு எதிராக கூலி பறிச்சுக்கிட்டு இருப்பான். வருமான வழிகளில், சொத்து வழிகளில். வளர்ப்பு மகனிடத்துல கூட அந்த விசுவாசத்தை பார்க்க முடியல. ஆனால் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல அது எவ்வளவு விசுவாசப்படுது. வாடகைக்கு விட்ட இடத்துல கோர்ட்ல கேச போட்டு எப்படியாவது அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். வாடகைக்கு விட்டதுக்கு கேட்டா பல வருஷமா நான் இங்கே இருந்தேன், இது என்ன சட்டம் இது? ஆனால் அந்த எண்ணம், அந்த சிந்தனை அதுக்கு வர்றது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காரும் அல்லது படுத்து தூங்கும். அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுட்டா கூட வேற இடத்தை நோக்கித்தான் போகுமே தவிர இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ராகிலீன் என்பதாக சொல்லுவாங்க, பற்றற்ற தன்மை. தனக்குன்னு எதையும் சொந்தமாக்கிக் கொள்வதில்லை, சொத்துரிமை கேட்பதில்லை. இப்படி பற்றற்ற தன்மையிலே ராகிலீன் என்று சொல்லக்கூடிய இறை திருப்தியை மட்டுமே, இறை திருப்தியை சொந்தமாக்கிக் கொள்வதில் மட்டுமே குறிக்கோளாக இருந்து வாழ்ந்த எத்தனையோ இறை நேசர். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மரண தருவாயில கேட்கப்படுது, உங்களுடைய வாரிசுகளுக்கு, பிள்ளைகளுக்கு எதுவுமே சேர்த்து வைக்காம போறீங்களே அப்படின்னு. இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏன் சேர்த்து வைக்கல, ஏன் விட்டுட்டு போகல? என் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்க, தீனை கற்றுக் கொடுத்து போயிருக்க, இதை விட பெரிய சொத்து வேற என்ன வேணும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க. ஆக அந்த மாதிரியான ஒரு குணப்பாடு அதில் இருக்குது. அடுத்து 4வது, 5வது, 6வது 3 குணம்: பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல். இந்த 3 இடத்தை இருக்கு. எவ்வளவு நேரம் வேண்டாலும் நல்ல பசிச்சிருக்கும். அதே போல தனித்திருக்க விருப்பப்படும். நம்மள மாதிரி போர் அடிக்கிறது, ஒரு 4 பேரோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கும், அது டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு. தனித்திருக்கக்கூடிய ஒரு சுபாவம், விழித்திருக்கக்கூடிய, விழிப்பாவே இருக்கும், அப்படி ஒரு சுபாவம். இந்த 3 குணங்கள் இருக்கு பாருங்க: பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல். இது இறை அடியார்களுடைய, இறை நேச செல்வர்களுடைய அருங்குணங்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குணங்கள், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள், இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் வந்துவிட்டா அந்த 3 வார்த்தையினுடைய முதல் எழுத்து அப்படியே கூட்டுங்க: பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல். 3 வார்த்தையை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தை பூரா தனியாக எடுத்து கூட்டுங்க, என்ன வரும்? பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல். பதவி.
வழி என்கிற பதவி கிடைக்கும், இறை நேசர் என்கிற பதவி கிடைக்கும். ஏன்னா இது அவர்களுடைய அருங்குணங்கள், சிறப்பான குணாதிசயங்கள். இப்படியான ஒரு பாடத்தை போதிக்கக்கூடியதாக, போதனைக்குரியதாக இது இருந்து கொண்டிருக்கு. 7வது விஷயம் பாருங்க, அந்த நாய் தன்னுடைய எஜமானுடைய வீட்டை பாதுகாக்குது, தோட்டந்துறவை பாதுகாக்குது, சொத்துக்களை பாதுகாக்குது, அவனுக்கு சொந்தமான கால்நடைகளை கூட பாதுகாக்குது. பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்குது. எதிரிகளிடமிருந்து, திருடர்களிடமிருந்து இவைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு தேவைப்பட்டால் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு சிந்தனையில தான் இறையடியார்கள் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய தீனை பாதுகாப்பதற்காக, விவாத ரீதியாக இருந்தால் விவாத ரீதியாக தயார், வேறு ஏதாவது தியாக ரீதியாக இருந்தால் தியாக ரீதியாக தயார், ஆக தீனை பாதுகாப்பேன் என்ற ஒரு சூழ்நிலை கூட அவர்களுடைய வாழ்வு அமைந்திருக்கும். தீனுடைய பாதுகாவலராக இருப்பார். எல்லாத்துல ஒரு ஆயத்தில் சொல்றான், 3வது அத்தியாயம் 110வது வசனத்துல, அல்லாஹ்வுடைய திருப்புகளை துதிபாடிக்கொண்டே இருப்பீரார், அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பீரார். அல்லாஹ் சொல்லுகிறார், என் நேரமா அல்லாஹ்வை துதிபாடிக்கிட்டே இருக்க. நம்முடைய உயிர் மூச்சு, நம்முடைய உயிர் வாழ்வு எல்லாமே துதிபாடுதலாக அமைந்திருக்க வேண்டும். உட்கார்ந்து ஒரு இடத்துல திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் நிலைப்பாடுகளும் இறைவனுடைய சிந்தனையை எழுப்பக்கூடியதாக இருக்கு. அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. இதனுடைய மூல வேர், இதனுடைய மூல வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீச்சல் அடிக்கிறது தான் சொல்லுவாங்க தஸ்பீஹ் அப்படி. அதற்குரிய அந்த வார்த்தையை அல்லாஹ்வை துதி பாடுறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துறான். ஒரு மனுஷன் எந்த வேலை செஞ்சாலும் இடையில ரெஸ்ட் எடுத்துடலாம். நீச்சல் அடிக்கும் போது ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ஏதோ பிரயாணம் பண்றான், அந்த வேலை செய்யறான், இந்த செய்யறான், இடையில ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அதை செய்வான். ஒருத்தர் நீந்தி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல ரெஸ்டுக்கான வாய்ப்பு இருக்கா? ரெஸ்ட் எடுக்க முடியாது. தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தா தான் உயிரோட இருக்க முடியும். அந்த அர்த்தத்திற்குரிய வார்த்தையை இங்கே பயன்படுத்தி, உன்னுடைய ரப்பினுடைய புகழை துதி செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு ரெஸ்டே கிடையாது. இது எந்நேரமும் கடைபிடிக்க விஷயம். இப்படிப்பட்ட எந்நேரமும் தீனை பாதுகாக்கக்கூடிய சிந்தனை படைத்தவர்களாக இறை நேசர்கள் இருப்பார்கள், இறை பொருத்தத்தை பெற்றவர்கள் இருப்பார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் எல்லாம் இரவு காலங்கள்ல முசல்லாவுல சவாரி செய்வாங்க, பகல் காலங்கள்ல குதிரையில சவாரி செய்வாங்க. பகல் காலங்கள்ல எதிரிகளிடமிருந்து தீனை பாதுகாப்பதற்காக போர் வீரர்களாக மாறுவார்கள். இரா காலங்களிலே பார்த்தால் முசல்லாவிலே விழுந்து கிடப்பார்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடப்பார்கள். இப்படித்தான் இரவு பகலும் மாறி மாறி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. இப்படியாக கண்ணும் கருத்துமாக அது எப்படி இருக்கிறதோ அதே போன்று தீனுடைய விஷயங்கள்ல இறைநேசர். அதே போல தன்னுடைய எஜமானிடத்துல தான் காட்டக்கூடிய விசுவாசத்துக்கு கூலியை எதிர்பார்க்காதவர்கள். அதே மாதிரி உண்மையிலேயே இறை பிரியத்திற்குரியவர்கள், இறை நேசத்திற்குரியவர்கள் கூலியை அடியார்களிடத்தில் எதிர்பார்க்க மாட்டாங்க. குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்துல நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கல அப்படின்னு நபியை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற அல்லாஹ். அதே மாதிரி அவங்க அல்லாஹ் தன்னை பொருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இருக்குமே தவிர பிறருடைய சிந்தனையில படக்கூடிய அந்த கூலி, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அது அவர்களிடத்தில் இருக்கவே இருக்காது. தன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளும். அவனிடத்திலிருந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. என்னுடைய இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், இதைத்தான் குறிக்கோளாக இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்விடமிருந்து உள்ள அந்த பொருத்தம் தான் அவர்களுக்கு மிகப்பெரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இறைநேச செல்வர்கள் இருப்பார்கள் என்பதாக நாம் இந்த ஒரு குணத்தின் மூலமாக அறிய முடிகிறது. ஒரு 8வது குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிராணி எங்க இருந்தாலும் சரி
எந்த வேலையில ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு பேரை வச்சு எஜமானம் கூப்பிட்டான்னு வச்சுங்களேன், விரண்டு ஓடி அவனுக்கு முன்னாடி அடிமையாக வந்து நிற்கும். அழைப்புக்கு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம். அதே போலதான் இறை அடியார்கள், இறை நேசத்திற்குரியவர்கள் பள்ளியிலிருந்து வரக்கூடிய அழைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது போர் மேகம் சூழ்ந்த படைத்தளத்திலிருந்து அழைக்கப்பட்ட அழைப்பாக இருந்தாலும் சரி, உடனே பதில் கொடுப்பார். அப்படியே போட்டுட்டு ஓடி வருவாங்க. சஹாபாக்களுடைய நிலையை நாம் பார்ப்போம். வாங்கோசை என்கிற அழைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது போர் முரசு, இஸ்லாத்துக்காக, தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக போர் முரசனுடைய சப்த அழைப்பாக இருந்தாலும் சரி, உடனடியாக பதில் கொடுத்துத்தான் வருவார். ஒரு கட்டத்தில் ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்தவர்கள், புது மாப்பிள்ளை, முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட போகிறது என்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே குளிக்காமையே, ஜனாபத்துடைய குளிப்பு, கடமையான குளிப்பு, குளிக்காமையே போர்க்களத்தை நோக்கி விரைந்தார். அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு வீரியம், வீரம், துடிப்பு இஸ்லாமிய பாடல்களில் கூட கேட்கப்பட்டிருக்கு. திருமணத்தின் தருணம் அதில் போர் முழக்கம் கேட்டவுடன் அங்கே சென்றார், வென்றார், மாண்டார் என்று ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி சொல்லப்படுது. கடைசியில் மலக்குமார்கள் குறிப்பாட்டாங்க, ஷஹீதானது. அழைப்புக்கு பதில் கொடுப்பதில் அவர்களுக்கு நிகழ்வரை யாரும் இல்லை. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆயிட்டார். அவர்களை ஒருத்தர் கனவுல பார்க்கிறார். கனவுலையே கேட்கிறாரு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஆச்சு அப்படி. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு சுவனத்தை வழங்கினார், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்னை விட அதிகமான உயர்ந்த பதவியை கொடுத்துட்டான். என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் கொள்ளன், பட்டறையிலே வேலை செய்யக்கூடியவன், பல மணி நேரங்களாக அந்த பொருளை, அந்த இரும்பை பழுக்க காய்ச்சுவான். பழுக்க காய்ச்சினதுக்கு பிறகு அதை சாமானம் செய்ய வேண்டும், பொருளாக ஆக்க வேண்டும். அந்த சமயத்தில் பாங்கு சத்தம் கேட்கணும். அப்படியே விட்டுட்டு இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் போவோங்கிறதுனால இல்லை, அப்படியே விட்டுட்டு பாங்கோசைக்கு பதில் கொடுப்பார். அப்படி போயிட்டாருன்னா அடுத்து மறுபடியும் அது குளிர்ந்து போயிடும், பல மணி நேரம் ஆகும் மறுபடியும் பழுக்க காய்ச்சறதுக்கு. அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். பாங்கு சத்தம் கேட்டவுடனே தொழுகைக்கு விரைந்து விடுவார். அது மட்டுமல்ல, நான் தஹஜ்ஜுத் தொழுவேன், குர்ஆன் ஓதுவேன். அவர் நெருப்புக்கு முன்பாக பகலெல்லாம் வேலை செய்கின்ற காரணத்தினாலே கனமான பொருள்களை எல்லாம் தூக்கக்கூடிய ஒரு பலுவான வேலை நிமித்தமாக, பணி நிமித்தமாக தஹஜ்ஜுத்துக்கு எந்திரிக்க முடியாது. என்னை பார்த்து ஏங்குவார். இவரை போல நம்மளால தஹஜ்ஜுத்துக்கு எந்திரிக்க முடியலையே, ஆகையினால் நான் தஹஜ்ஜுத் தொழுததுனால, ஓதுனதுனால எனக்கு அல்லாஹ் என்ன கூடிய கொடுத்தானோ அதை விட அதிகமான கூடிய அவருக்கு கொடுத்தான் என்பதாக அவர்கள் பதில் சொன்னார்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறது. அதனாலதான் பாங்கு சொல்லும் பொழுது பேசக்கூடாது என்பதாக சொல்லப்படுது. அது புனிதமான அழைப்பு, அது முஃமின்களுடைய உள்ளத்திலே சென்றடையக்கூடிய அழைப்பு. அதற்குன்னு ஒன்று மரியாதை இருக்கிறது. அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கிறதிலே நிகழ்ந்தவர்களாக இருந்தாங்க சஹாபா. ஆக இந்த ஒரு சுபாவம், அந்த பிராணி தன்னுடைய எஜமானுடைய அழைப்புக்கு உடனடியாக பதில் கொடுத்து முன்ன வந்து நிற்கிறது. அந்த ஒரு சுபாவத்தினுடைய ஒரு ஒப்புதல் இருக்கிறது. ஈமானை பாதுகாக்கக்கூடிய, ஈமானை பலப்படுத்தக்கூடிய இடம் பள்ளிவாசல் தானே. அங்கே வருவதற்கு என்ன சுணக்கம். அந்த புகைவாசிகளோடு இருந்த அந்த நாயை பாருங்க, யாரோட சேர்ந்து போச்சு, யாரோட தன்னுடைய சகவாசத்தை அமைச்சுக்குச்சு. ஈமானை பாதுகாப்பதற்காக புகைக்கு சென்றவர்கள், சுற்றுலாவுக்காண்டி போனவங்க இல்லை, சுத்தி பார்க்க போனவங்களோட சேரல. ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி சென்றவர்கள் அந்த புகைவாசிகள் 7 பேர். அவர்களுடன் தன்னுடைய தொடர்பு அமைச்சுக்கிச்சு. ஈமானை பாதுகாக்கக்கூடிய இடம், பதப்படுத்தக்கூடிய இடம் பள்ளிவாசல். இறை அழைப்பு எங்கிருந்தெல்லாம் வருகிறதோ அதுவெல்லாம் ஈமானை பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய இடம். அதை நோக்கித்தான் அந்த நாய் போச்சு. அதனால அது சொல்லும்,
ஒரு நாய் சொர்க்கம் போகுது, சொர்க்கத்தினுடைய நன்மாராயத்தை பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா விரட்டியும் கூட போகல, அதுக்காண்டி விரட்டாம இல்லை. அந்த 7 பேர் விரட்டினாங்க, போ நீ வராத, இங்கேயே கிடப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்ட ஒரு குகையாக இருந்தாலும் கூட தன்னுடைய முன்னங்கால்களை விரித்து வாசலை நோக்கி அமர்ந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போல 9வது ஒரு குணம் என்ன அப்படின்னா, இருக்கு எஜமான மிஞ்சி போனா என்னத்தை போட போறோம், ஒரு எச்சி சோறத்தான் போட போறோம். அந்த எச்சி சோறை சாப்பிட்டு வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிக்குது பாருங்க தன் எஜமானனுக்காக. எச்சி சோறையெல்லாம் நமக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் நம்முடைய எஜமான. குழுவின் தையை பார்த்து மாறப்பட்டனாக பரிசுத்தமான உணவுகளை உண்டுங்கள் என்பதாக அந்த எத்தனை வகையான எவ்வளவு பரிசுத்தமான உணவுகள் உலகத்திலேயே தரப்பட்டிருக்கிறது. மறுமையில கொடுக்கிறது, சுருக்கத்தில் இருக்கிறது, அது வேற. விஐபி கவனிப்பது உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்திருக்கிற ருசியான எத்தனை பானங்கள் பதார்த்தங்கள் அல்லாஹ் வர்ணித்து சொல்லுகிறான். பரிசுத்தமான உணவுகள் எங்களுக்கு நான் கொடுத்திருக்கோம். வமாமின் தாபத்தின் பில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ஒரு உயிரை உலகத்தில் அனுப்புறதுக்கு முன்னாடி அவனுடைய ரிஸ்கை தீர்மானிச்சுட்டு தான் நான் அனுப்புறேன், அவனுடைய ரிஸ்கினுடைய அளவை ஏற்படுத்திட்டு தான் நான் அனுப்புறேன் என்பதாக 12வது ரிஸ்கினுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். கணக்கின்றி அல்லாஹ் தஆலா ரிஸ்கை வாரி வழங்குகிறான் நாடியவர்களுக்கு. நஹ்னு நர்ஸுகுக்கும் வ இய்யாஹும். வறுமைக்கு அஞ்சி குழந்தைகளை கொள்ளாதீர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் தானே ரிஸ்க்களிக்கிறோம். ஆக மொத்தத்தில் வல்லாஹு கைருல் ராஸிகீன். ரிஸ்க் வழங்குபவர்களே அல்லாஹ் மிகச் சிறந்தவனாக இருக்கிறார். நம்முடைய உணவு ஆகார விஷயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களுடைய பட்டியல்கள் இன்னும் நிறைய இருக்குது. திருமறைகளை தேடிப்பார். ஒரு எச்சி சொத்துக்காக வேண்டி எஜமானனுக்கு விசுவாசப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராகி விடுகிற அந்த பிராணிக்கு ஈடாக நாம் இல்லை என்று சொன்னால் என்னவென்று சொல்லுவது? எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை புகட்டக்கூடிய ஒரு நடமாடும் பிராணியாக அல்லாஹ் அதையும் ஒரு படைப்பாக படைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சிஷ்யர் ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்துல கேட்டாங்க, எப்பா அல்லாஹ் உனக்கு நிறைய வசதியை கொடுத்தாங்க, என்ன பண்ற? நிறைய வசதியை கொடுத்தா அல்லாஹ்வை ஷுக்ர் செய்வேன் அப்படின்னு. சரி, வசதியை பிடிங்கிட்டான், வறுமையிலையும் பசியிலையும் பட்டினிலையும் போட்டு வாட்டுறான், அப்ப என்ன பண்ணுவேன்? சபுர் செய்வேன். கொடுத்தா ஷுக்ர் செய்வேன், கொடுக்கலைன்னா சபுர் செய்வேன். இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இதை நம்ம ஊர் நாய் கூட செய்தப்பா. கொடுத்தா வாலாட்டி ஷுக்ர் பண்ணும், கொடுக்கலைன்னா வாழை சுருட்டி சபுர் பண்ணும், கொடுக்கலையே பசியா இருக்கே அப்படின்னு ஆரவாரம் பண்ணணும். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஷுக்குரும் சபுரும் எவ்வளவு பெரிய உயர்ந்த குணங்கள், அல்லாஹ் திருமறையில பாராட்டக்கூடிய குணங்கள். அதைத்தானே நான் சொன்னேன், கொடுத்தா ஷுக்குர் செய்வேன், கொடுக்கலைன்னா சபுர் செய்வேன்னு. அது ஒரு நாயோட ஒப்பிட்டு நீ சொல்லிட்டீங்களே, அப்ப அல்லாஹ்விடத்துல நான் எப்படித்தான் நடந்து கொள்றது? அல்லாஹ்வுடன் நான் என்னுடைய குணபாடுகளை எப்படித்தான் அமைத்துக் கொள்வது? ஷகீக் இப்னு பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. கேட்டாங்க இப்ராஹிம் அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல நீ எப்படி நடந்து கொள்ளணும், இறைநேச செல்வனாக எப்படி ஆகணும் தெரியுமா? அல்லாஹ் வசதியை கொடுத்தாலும் ஷுக்ர் செய்யணும், வறுமையை கொடுத்தாலும் ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் வசதியை கொடுத்தாலும் ஷுக்ர் செய்யணும். வறுமை, கஷ்டம், துன்பம், சோதனை, நெருக்கடி, நோய், இவைகளிலே மாட்டப்பட்டாலும் சரி, நிலைகுலையப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஷுக்ர்ல கடுகளவு கூட நம்ம குறைக்கக்கூடாது. இவைகளெல்லாம் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சன்மானங்கள் அப்பா. அல்லாஹ்வால் இறை நேசர்களுக்கு வழங்கப்பட்ட சன்மானங்கள். இவைகளினால் நம்முடைய ஷுக்ர் குறைந்து விடுமா என்ன? அது இறைநேசருக்கு அழகா என்ன என்பதாக இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி தன்னுடைய சிஷ்யருக்கு புரிய வைத்தார். ஆரம்பத்தில் அதிர்ச்சி அடைந்திருப்பாரு, அப்புறம் திருப்தியை கொண்டார் இந்த பதிலை கேட்டு. அதே போல என்னதான் பசிச்சிருந்தாலும் தன்னுடைய எஜமானுடைய உணவை திரும்பி சாப்பிடார்.
இந்த ஆளு சோறே போட மாட்டேங்கிறானே, பசியாற்ற மாட்டேங்கிறானே, இனிமே வேலைக்கு ஆகுது, மயில மேலே இறக்கு போடுனா அது போடாது, நம்மளாத்தான் பார்த்து எடுத்துக்கிறணும் அப்படின்னு சமயக்கட்டுக்குள்ள போய் தட்டை எடுத்து வச்சு அவனுக்கு தெரியாம சாப்பிட்டுருமா என்ன? எத்தனை தான் பசித்திருந்தாலும் அப்படியே தான் நம்ம கொடுக்குறவரே, அதுக்காண்டி திருடி சாப்பிடுறாரு. அதே மாதிரி இறைநேச செல்வர்கள், வழிமார்கள், தீனை விளங்கியவர்கள், இறை அச்சத்தை மனதிலே உட்கொண்டவர்கள் எத்தனை வறுமை வந்தாலும், சோதனை வந்தாலும், நெருக்கடி வந்தாலும் ஹராமின் பக்கம் தலை சாய்க்க மாட்டார், ஹராமின் பக்கம் கவனம் செலுத்த மாட்டார். இப்படியே நியாயமா பேசிக்கிட்டு நியாயமா குழப்பம் பண்ணிக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம சொந்த வீடு கட்ட முடியாது, வேலையை காட்டிட வேண்டியதுதான். இந்த பாரு அப்படித்தான் அவன் வளர்ந்தான், வீடு கட்டினான், கார் வாங்கினான், இனிமே அவன் வீட்டில் நம்ம போயிட வேண்டியதான். தளர்ந்து இருந்தது, தன் நிலையை மாற்றிக்கிறது, இந்த எண்ணம் வரக்கூடாது. எத்தனை சோதனைகள் உட்படுத்தப்பட்டாலும் சரி அந்த ஹராமான சிந்தனை என்பது வந்து விடக்கூடாது. அடுத்து 10வது ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை வளர்க்கக்கூடிய எஜமானனுக்கு மட்டுமல்ல, அந்த எஜமானன் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறோம். நாய் வளர்க்கக்கூடாத ஹராம் அப்படிங்கிறது வேற, அது 10வது சட்டம். அதனுடைய சுபாவங்களும் குணப்பாடுகளும் நமக்கு உணர்த்துவது என்ன ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிராணி எந்த ஒரு பொருளையும் அக்கு வேறு ஆணிவராக ஆராய்ச்சி செய்யும்படியாக அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன்ல ஆணையிட்டிருக்கிறார். அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளும் பாடங்களும் என்ன என்பதை தெரிய அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற கோணத்திலே நான் சொல்லுகிறேன். தன்னை வளர்க்கக்கூடிய எஜமானனுக்கு மட்டுமல்ல, அந்த எஜமானன் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நம்மவர்களாக பார்க்கணும். அந்த விசுவாசத்தை பிரதிபலிக்கும், பாசத்தை பகிர்ந்து கொள்ளணும். அதான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருவும், ஒண்ணு பண்ணாத போட்டு அடிப்பாங்க, ஒண்ணும் செய்யாத, இதே ரோட்டில் போறாங்க வந்து செய்யட்டும், அப்ப தெரியும். இதே மாதிரிதான் இறை பிரியர்கள், இறை நேசத்தை சம்பாதித்தவர்கள், அல்லாஹ்வை விளங்கியவர்கள், அவனால் அளிக்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கியவர்கள் இந்த உலகத்தை தன் குடும்பமாக பார்ப்பார், தன் குடும்பமாக பார்ப்பார். யாருடைய கேரக்டர்களோடும் மோத மாட்டாங்க. அஞ்சிலும் நாசம் மனாசிலவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தன்னை அமைச்சுக்குங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நல்ல விஷயங்களுக்காக வேண்டி போராடலாம், அதுக்காண்டி இதை தட்டி கழிக்கிறதுக்கு நான் சொல்ல வரல. அதாவது ஒருத்தர் வச்சிருக்கக்கூடியதன் மீது பொறாமப்படுறது, ஒருத்தருடைய குறையை பத்தி பெருசுப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் தன் குடும்பத்தில் உள்ளவரை பத்தி போய் பேசுவோமா? தன் மகனை பத்தி 3வது ஆள்கிட்ட பேசுவோமா? தன் மனைவியை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட பேசுவோமா? தன்னுடைய குடும்பத்தை பற்றிய ஒரு சிந்தனை வேறு, மற்றவங்களை பற்றிய சிந்தனை வேற. ஆகையினால் இறைநேசர்களாக இருக்கக்கூடியவர்கள், இறை பிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தை எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு, அல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதாக விளங்குவாங்க. அல்லாஹ் அப்படித்தான் நினைக்கிறான். மக்களுடைய உள்ளங்களுடைய நம்பிக்கைகள் எப்படித்தான் ஏற்கு மாறாக இருந்தாலும் கூட எல்லாம் அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் என்பதாக அல்லாஹ் விளங்குகிறார். ஆக தன் குடும்பமாக பார்ப்பார்கள், யாரையும் பழிவாங்கிக் கொண்டிருக்க மாட்டார், யாரையும் பதம் பார்ப்பதிலேயே சிந்தனையை வீணாக செலுத்திக் கொண்டிருக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு குணப்பாடு இதில் புரிந்திருக்கிறது. ஆகையினால் அல்லாஹ் தஆலா அந்த பிராணியிடத்திலே சில குணங்களை, சில சுபாவங்களை, சில நல்ல விஷயங்களை அமைத்து வைத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு உயர்ந்த பதவிகள் உலகத்திலேயும் மறுமையிலையும் கிடைக்குங்கிற ஒரு நிலையில வல்ல ரஹ்மான் அமைத்து வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய இந்த நல்ல குணங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு அசுத்தமான பிராணி, அது ஒரு அற்பமான பிராணி என்பதுதான் மிஞ்சி நிற்கும் நம்மை பொறுத்தளவில். அப்படித்தானே? எடுக்க வேண்டியதை எடுக்கலைன்னா மிஞ்சி இருக்கிறது என்ன? இதுதானே. ஒருத்தர் கேட்டாங்களாம், ஒரு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய அரசர் கேட்டார் ஒரு பெரியாரை பார்த்து, நீ சிறந்தவரா அல்லது நாய் சிறந்ததா அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, மறுமை விசாரணையில நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு சொன்னா நாயை விட நான் சிறந்தவன், மறுமை விசாரணையில நான் மாட்டிக்கிட்டேன்னா என்னை விட நாய் சிறந்தது அப்படின்னு சொன்னார். ஆகையினால
அது ஒரு அசுத்தமான அற்பமான பிராணியாக இருந்தாலும் அதனுடைய சுபாவங்களும் குணபாடுகளும் உயர்ந்த விஷயத்தை எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் இது போன்ற அதனால தான் அந்த நாய் சொர்க்கத்துக்கு போனதாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல குணங்களை கிரகிக்கக்கூடிய உள்வாங்கக்கூடிய ஒரு சுபாவத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்து புரிவானாக. வாகர்தான் அல்ஹம்துலில்லாஹ்.